நம்ம ரியாக்டோட ப்ராஜெக்ட் வீடியோவில் நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஒரு ஐடியா ஒன்று ஜென்ரேட் பண்ணோம். அதுக்கப்புறமா அந்த ஐடியாவை ஒரு பேசிக் டிசைன் பண்ணியிருந்தோம். ஒரு லேண்டிங் பேஜ் மட்டும் பண்ணியிருந்தோம். பட் இப்போ ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட்டுக்கு நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னா ஆத்தென்டிகேஷன்ஸ் தான். அந்த ஆத்தென்டிகேஷன் ரிலேட்டடாக இருக்கிறது என்னென்ன வரும் அப்படின்னா உங்களோட ரிஜிஸ்டர் அண்ட் லாகின். ரிஜிஸ்டர்டு யூசர் மட்டும்தான், அஃபிஷியலி யூசர்டு மட்டும்தான் உங்களால் உங்கள் வெப்சைட்டில் ஒரு லாகின் பண்ணி உங்கள் வெப்சைட்குள்ளே வர முடியும். நம்ம அந்த மாதிரியான ஒரு ஓரியன்டான ப்ராசஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்க்ரீனில் நமக்கு இப்போ ப்ராஜெக்ட் நான் ஆல்ரெடி ரன் பண்ணி வச்சுட்டேன். நான் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ராஜெக்டை நான் ஆல்ரெடி டெக்ஸ்ட் எடிட்டர்லேயும் ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம என்னென்ன ப்ராசஸ் பண்ணியிருக்கோமோ அது எல்லாமே இதில் இருக்கும். நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நார்மலாக இதுதான் நம்மளோட ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட்டில் நான் இங்கே ரிஜிஸ்டர் அப்படின்னு ஒரு பட்டன் வச்சுருக்கேன். இப்போ நான் இந்த ரிஜிஸ்டர் பட்டனை கிளிக் பண்ணேன்னா எனக்கு ஒரு ரிஜிஸ்டர் பேஜுக்கு போகணும். அந்த ரிஜிஸ்டர் பேஜ்லேருந்து எனக்கு லாகின் பேஜுக்கு போகணும். அந்த லாகின் பேஜில் நான் ரிஜிஸ்டரில் எந்த யூசரை போட்டு லாகின் பண்ணுறனோ அந்த யூசர் மட்டும்தான் எனக்கு இந்த மறுபடியும் அகெயின் இந்த லேண்டிங் பேஜுக்கு வரணும். அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு எரர் மெசேஜ் சொல்லிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக லாகின் பேஜுக்கே அது ரிட்டன் போயிடணும். இந்த மாதிரியான ஒரு ப்ராசஸ் தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். அதனால் நான் ஃபஸ்ட்டு என்னென்னா உங்களுக்கு இந்த ரியாக்டில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கும். என்ன ப்ராப்ளம்னா இப்போ ஆப்பில் தான் நம்மளோட எல்லா விதமான விஷயத்தையும் ஆட் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி ஆப் ரூட்டில் நேவ்பாரை ஆட் பண்ணியிருப்போம். இப்போ நம்ம லாகின் ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆப் ரூட்டில் போயிட்டு நம்ம எந்த பேஜுக்கு போகணுமோ அந்த பேஜுக்கு நேவிகேட் பண்ணுவோம். இப்போ இந்த நேவிகேட் பண்ணுற ப்ராசஸில் நம்ம ரிஜிஸ்டர் பேஜுக்கு போகும்போதும் இந்த என்ன தெரியும் அப்படின்னா இந்த nav பார் தெரியும். அதே மாதிரி லாகின் போகும்போதும் இந்த nav பார் தெரியும். பட் எனக்கு பொதுவாக நார்மலாக ரிஜிஸ்டர் பேஜில் எனக்கு ஒரு ரிஜிஸ்டர் மட்டும்தான் இருக்கணும். அதே மாதிரி லாகின் பேஜில் லாகின் மட்டும்தான் இருக்கணும். அந்த மாதிரி ப்ராசஸ்க்கு ரியாக்டில் என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம ரியாக்ட் ரவுட்டர் டோமில் இருக்கிற அவுட்லெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெஸ்டட் ரூட் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு இந்த அவுட்லெட்டை யூஸ் பண்ணுவாங்க. நான் ஃபஸ்ட்டு இந்த அவுட்லெட் மெத்தட் யூஸ் பண்ணி நான் இந்த ரிஜிஸ்டரையும் லாகினையும் ஃபஸ்ட்டு பிரிச்சுக்கிறேன். அதுக்கு நமக்கு முதல்ல ஃபஸ்ட்டு ஃபைல்ஸ் வேணும். அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பேஜஸில் போயிட்டு நான் ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். என்னென்னா register.jsx. அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதே பேஜஸில் போயிட்டு login.jsx. இந்த மாதிரி ரிஜிஸ்டர் லாகின் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஃபைல் போட்டுட்டேன். இப்போ இந்த ரிஜிஸ்டர் ஃபைலுக்குள்ளே நான் ஒரு காம்பனண்ட் க்ரியேட் பண்ண போகிறேன். ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு காம்பனண்ட் க்ரியேட் பண்ண போகிறேன். நான் ஒரு காம்பனண்ட் க்ரியேட் பண்ணிட்டேன் ஷார்ட்கட் போட்டு. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு போட்டு செட் பண்ணி வச்சுருங்க. ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லி நான் போட்டு வச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த ரிஜிஸ்டரை தான் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா லாகின்லேயும் யூஸ் பண்ண போகிறேன். இதே மாதிரி லாகின் அப்படின்னு லாகின் காம்பனண்ட் போட்டுக்கிறேன். இது பேஸுக்காக இப்போதைக்கு நான் போட்டு வச்சுக்கிறேன். அதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த அவுட்லெட் ப்ராசஸ் யூஸ் பண்ண போகிறதுனால நான் என்ன பண்ணுறேன்னா காம்பனண்ட்லேயே போயிட்டு ஒரு ஃபைல் போடுறேன். எப்படின்னா பேஜ் லேஅவுட் .jsx அப்படின்னு போட்டுக்கிறேன். இப்போ இந்த பேஜ் லேஅவுட்டுக்குமே நான் ஒரு காம்பனண்ட்டை ரெடி பண்ணிக்கிறேன். ரெடி பண்ணிவிட்டு நான் இதில் இந்த மாதிரி ஃப்ராக்மெண்ட் டேக் போட்டு செட் பண்ணி வச்சிடுறேன். இப்போ இந்த பேஜ் லேஅவுட்டில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ தான் அவுட்லெட்டை எடுத்துகிட்டு வரணும். இங்கே எனக்கு என்ன தெரியணும்னா nav பார் மட்டும் தெரிஞ்சால் போதும். என்னோட nav பார் மட்டும் தெரிஞ்சால் போதும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு வேறு என்னென்னலாம் தெரியணும் அப்படின்னா என்னோட லேண்டிங் பேஜ் தான் இங்கே தெரியணும். அதனால் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பேஜ் லேஅவுட்டில் எனக்கு இந்த nav பார் மட்டும் இல்லாமல் எனக்கு அந்த லேண்டிங் பேஜும் தெரியணும். அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய ஆப் ரவுட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஃபைல் பண்ணோம்ல அந்த ஆப் ரூட் ஃபைலையும் இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ நான் என்ன பண்ணிட்டேன் nav பாரையும் ஆப் ரூட் ஃபைலையும் இதில் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நேராக நான் என்ன பண்ணணும் ஆப் ரூட்டுக்கு போய்க்கணும். இந்த ஆப் ரூட்டில் என்னோடய நார்மல் ஃபைல் ப்ராசஸ் இருக்குது. இப்போ இங்கே என்னோட ஆப்பில் இருக்கிற இந்த nav பாரை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகேயா? ரிமூவ் பண்ணிவிட்டு நான் நேராக ஆப் ரூட்டுக்கு வரேன். ஆப் ரூட்டுக்கு வந்துட்டு இங்கேருந்து தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லிங்க் பண்ண போகிறோம். இந்த இடத்துல இந்த பாத்தில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லிங்க்கு ப்ராசஸ்ஸு அது எல்லாத்தையும் கொடுக்க போகிறோம். அதனால் நான் ஃபஸ்ட்டே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா லேண்டிங் பேஜ் வரணும்னு போட்டிருக்கேன். இதில் நான் ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் பண்ண போகிறேன். என்னென்னா ரூட் அப்படின்னு போட்டு
இந்த மாதிரி முன்னாடி பண்ண மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ரூட் அப்படின்னு செல்ஃப் க்ளோஸ் இல்லாமல் க்ளோசிங் டேக்காக போட்டுக்கணும். போட்டுட்டு இதில் எலமெண்ட் கொடுத்துக்கணும். ஸோ இந்த எலமெண்ட்டில் நம்ம யாரை ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு லே அவுட் பண்ணோம்ல, ஸோ பேஜ் லே அவுட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேஜ் லே அவுட்டை இங்கே நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த பேஜ் வரணும், ஸோ நார்மலாக எந்த பேஜ் வரணுமோ அந்த பேஜை மட்டும் உங்களுக்கு இங்கே நீங்கள் போட்டுடணும். போட்டுட்டு இப்போ எனக்கு ரிஜிஸ்டர் லாகின் வேணும். ஸோ அதனால் ரிஜிஸ்டருக்கு நார்மலாக ரூட்டு, ஸோ ரூட் டேக் போட்டு ரூட் போட்டுக்கிறேன், செல்ஃப் க்ளோசிங் போட்டுக்கிறேன். இப்போ எனக்கு பாத் வேணும். ஸோ எந்த பாத் அப்படின்னா, எனக்கு வந்து ஃபஸ்ட்டு மெயின் பாத்தில் எனக்கு நார்மலாக இந்த லேண்டிங் பேஜ் அப்படிங்கிறது வரும். இங்கே என்ன அப்படின்னா ரிஜிஸ்டர் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஸோ ரிஜிஸ்டர் அப்படின்னு போட்டு எந்த எலமெண்ட் கொடுக்க போகிறேன் அப்படின்னா, ஸோ என்னோடய ரிஜிஸ்டர் எலமெண்ட்டை கொடுக்க போகிறேன். ஸோ எலமெண்ட்டு இதில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரிஜிஸ்டரை கொடுக்க போகிறோம். காம்பனண்ட் நம்ம பண்ணி வச்சுருக்கிற காம்பனண்ட்டை இதில் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ரிஜிஸ்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன அப்படின்னா நம்மளோட லாகின் ரூட்டு. ஸோ அதே மாதிரி ரூட்டு, ஸோ செல்ஃப் க்ளோசிங் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி பாத்தில் என்ன அப்படின்னா /லாகின். ஸோ அதே மாதிரி இங்கேயும் எலமெண்ட்டு, இங்கே யாரை நம்ம எடுத்து போடணும் அப்படின்னா லாகின் எடுத்து போடணும். ஸோ லாகின். ஸோ இந்த மாதிரி நான் பேஸ் ரூட்டு செட் பண்ணிட்டேன். இப்போ இந்த லே அவுட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா, என்னோடய ஆப் ரூட்டு ஃபைலும் என்னோட nav பாரும் இந்த பேஜ் லே அவுட்டில் இருக்கிறதுனால நம்மளால் ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ இந்த ஆப் ரூட்டை மட்டும் எடுத்துகிட்டு இங்கே அவுட்லெட் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி அவுட்லெட் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா ரியாக்ட் அவுட்டர் டோமில் இருக்கும். ஸோ nav பாரு அவுட்லெட் இது ரெண்டுத்தையும் பேஜ் லே அவுட்டை போட்டுட்டு நேராக எங்கே போகணும் அப்படின்னா உங்களோட ஆப் ரூட்டுக்கு போகணும். அங்கே போயிட்டு இந்த பேஜ் லே அவுட்டை நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா எந்த ரூட்டுக்கு போகணுமோ அந்த ரூட்டை இங்கே எடுத்து வச்சுக்கணும். அதே மாதிரி இங்கேயும் ரிஜிஸ்டர் லாகின் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தும் நான் எடுத்து வச்சுட்டேன். இப்போ நான் என்ன பண்ணால் போதும் அப்படின்னா, நான் நேராக இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது ரிஜிஸ்டருக்கு போனால் மட்டும் போதும். அப்போ நான் நேராக எங்கே போகணும், nav பாருக்கு போகணும். அந்த nav பாரில் இங்கே ஒரு பட்டன் வச்சுருக்கேன். ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆன் கிளிக் அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்டில் கிளிக் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறேன். இந்த ஹேண்டில் கிளிக்கை எடுத்துகிட்டு போய் நான் மேலே ரிட்டனுக்கு மேலே நான் லாஜிக் எழுத போகிறேன். ஷார்ட்டாக என்னென்னா நான் நேவிகேட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் கான்ஸ்ட்டு நேவிகேட் ஈக்குவல் டு நேவிகேட் பண்ணுறதுக்கு ஃபங்க்ஷனில் நார்மலாக என்ன யூஸ் பண்ணோன்னா யூஸ் நேவிகேட் ஃபங்க்ஷன். ஸோ இது ரியாக்ட் அவுட்டர் டோமில் இருக்கும். ஸோ அந்த யூஸ் நேவிகேட்டை யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஒரு ஃபங்க்ஷன் போடுறேன். ஸோ ஹேண்டில் கிளிக் ஈக்குவல் டு நார்மலாக ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் போட்டுட்டேன். போட்டுட்டு இந்த நேவிகேட்டை தான் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா யூஸ் பண்ண போகிறேன். எங்கே அப்படின்னா ரிஜிஸ்டருக்கு. ஸோ இந்த மாதிரி இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது எனக்கு ரிஜிஸ்டருக்கு போகணும். அவ்வளோதான். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பேஜை ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். இன்கேஸ் என்னோடய இதில் ஸ்லோனஸ் இருக்குது அப்படின்னா நான் என்ன பண்ணேன்னா ப்ராஜெக்டை ஸ்டாப் பண்ணிவிட்டு திருப்பி அகெயின் நான் ரன் பண்ணிக்கிறேன். ஸோ ரன் பண்ணிவிட்டு அகெயின் போயிட்டு நான் ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். நெட்டு வந்து ஸ்லோவாக இருந்தது அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் ரன் ஆகிறதுல ஸ்லோனஸ் இருக்கலாம். ஸோ இப்போ நான் மறுபடியும் அகைன் நெட் கனெக்ட் பண்ணிவிட்டு நான் இங்கே ப்ராஜெக்டை உங்களுக்கு வச்சுருக்கேன். இப்போ நான் எழுதின லாஜிக் படி எனக்கு நேராக எங்கே போகணும் அப்படின்னா என்னோடய ரிஜிஸ்டர் பட்டனை கிளிக் பண்ணால் எனக்கு இந்த மாதிரி ரிஜிஸ்டர் பேஜுக்கு மட்டும் போகணும். பட் எனக்கு nav பார் வேணாம். இப்போ நமக்கு கரெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ ரிஜிஸ்டருக்கு கரெக்டாக போகுது. எனக்கு இந்த nav பார் எதுவுமே தெரியலை. ஸோ இப்போ நான் ரிஜிஸ்டர் பேஜுக்கு போயிட்டு இந்த ரிஜிஸ்டர் பேஜில் தான் நான் என்னோடய லாஜிக் எழுத போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இப்போ எதுவும் டிசைன்லாம் எதுவும் பண்ண போகிறதில்ல, வெறும் லாஜிக் மட்டும் தான் எழுத போகிறேன். இதை பேக்கில் நம்ம வந்து அதுக்கப்புறமா நான் டிசைன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு நார்மலாக ஒரு டிவ் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு h1 போட்டு ரிஜிஸ்டர் அப்படின்னு போட்டு வச்சுக்கிறேன். தென் ஒரு ஃபார்ம் போடுறேன். ஸோ நார்மலாக ஒரு ஃபார்ம் போட்டுக்கிறேன். ஸோ அந்த ஃபார்முக்குள்ளே நான் மொத்தம் என்னென்னலாம் போட போகிறேன் அப்படின்னா என்னென்னலாம் வாங்க போகிறேன் அப்படின்னா ஒரு யூசரோட நேம் ரொம்ப முக்கியம். ஸோ நேம் வாங்க போகிறேன், அடுத்து இமெயில் வாங்க போகிறேன், அடுத்து ஏதாவது ஒரு பாஸ்வேர்டு வாங்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு நார்மலாக இருக்கிற டேட்டாவை மட்டும் நம்ம வாங்கிக்கிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஒரு இன்புட் போடுறேன். ஸோ இன்புட்டில் அதே மாதிரி டெக்ஸ்ட்டு பேசிக்கலி நான் நேம் வச்சு தான் எல்லா டேட்டாவையும் எடுக்க போகிறேன். ஸோ அதனால் நேம் வச்சே வச்சுக்கிறேன். தென் அடுத்து இதில்
பிளேஸ் ஹோல்டர் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ என்டர் யுவர் நேம் அப்படின்னு போட்டுக்கலாம். தென் அடுத்து என்ன அப்படின்னா, நேமுக்கு அப்புறமா உங்களுக்கு இங்கே கண்டிப்பாக ஒரு ஈவெண்ட் கொடுக்கணும். நான் என்ன ஈவெண்ட் கொடுக்குறேன் அப்படின்னா ஆன் சேஞ்ச் கொடுத்துக்கிறேன். ஸோ ஆன் சேஞ்ச் ஈவெண்ட் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இதில் ஹேண்டில் சேஞ்ச் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி எனக்கு பேசிக்காக ஒரு இன்புட் ஃபீல்ட் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நான் ஆல்ரெடி ஒரு இன்புட் ஃபீல்ட் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ இன்னொரு இன்புட் ஃபீல்ட். ஸோ இந்த மாதிரி மொத்தம் 3 இன்புட் ஃபீல்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்றில் இங்கே யூசர் நேம் போட்டோமா, அதே மாதிரி இங்கே இமெயிலு. ஸோ அதனால் நார்மலாக இமெயில் போட்டுக்கிறேன். தென் நேம்லேயும் நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா, நார்மலாக இமெயில் ஐடி தான் நம்ம கொடுக்கணும். ஸோ ஆல்ரெடி இமெயில் ஐடி இருக்கிறதுனால இந்த நேம்லேயும் நான் என்ன கொடுக்கணும் அப்படின்னா இமெயில்னு கொடுத்துக்கிறேன். இங்கே என்னென்னா எனக்கு யூசர் நேம் வேணும். ஸோ அதனால் யூசர் நேம் கொடுத்துக்கிறேன். இங்கே என்னென்னா எனக்கு பாஸ்வேர்டு வேணும். ஸோ அதனால் நேமுக்கு பாஸ்வேர்டுன்னு வச்சுக்கிறேன். டெக்ஸ்ட்டுக்கும் பாஸ்வேர்டு தான். ஸோ இந்த மாதிரி டெக்ஸ்ட்டு, இமெயிலு, பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லி நான் ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சரை க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இங்கே என்டர் யுவர் நேம் இருக்கும், என்டர் யுவர் இமெயில் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இமெயில். அடுத்து என்டர் யுவர் பாஸ்வேர்டு. ஸோ வேலிட் பாஸ்வேர்டுன்னு போட்டுக்கலாம். மற்றபடி எல்லாமே ஒன்று தான். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஃபார்மை சப்மிட் பண்ணும்போது என்னோடய இந்த டேட்டா எல்லாத்தையும் நான் லோக்கல் ஸ்டோரேஜை யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா நம்ம இப்போ பேக்எண்ட் எதுவும் யூஸ் பண்ண போகிறதில்ல, வெறும் ரியாக்ட் மட்டும்தான் வச்சு நம்ம பண்ண போகிறோம். அதனால் நான் லோக்கல் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ லோக்கல் ஸ்டோரேஜ் நார்மலாக நம்மளோட எல்லா டேட்டாவையும் நமக்கு ஸ்ட்ரிங்காவோ ஜேசான் ஸ்ட்ரிங்காக நம்ம லோக்கல் ஸ்டோரேஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இன்புட்டு டைப் வந்து சப்மிட்டு, தென் நேமும் ஐடியும் எனக்கு தேவையில்லை. தென் வேல்யூவில் மட்டும் என்ன போடுறேன் அப்படின்னா ரெஜிஸ்டர் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நான் ஒரு யூஐ போட்டோன்னே ஸ்க்ரீனில் போய் நான் செக் பண்ணிக்கிறேன், எல்லாம் கரெக்டாக வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரீனில் போய் நான் செக் பண்ணிக்கிறேன். ஓகே, இதில் நமக்கு என்ன மிஸ் ஆகுது அப்படின்னா, நமக்கு ஹேண்டில் சேஞ்ச் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் மட்டும் மிஸ் ஆகுது. ஸோ ஹேண்டில் சேஞ்ச் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் போட்டுக்கலாம். ஸோ போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த எரர் வந்து நமக்கு ஷோ ஆகாது. ஸோ கரெக்டாக இந்த ஹேண்டில் சேஞ்சை காப்பி பண்ணி நம்மளோட ஆன் சேஞ்ச் ஈவெண்ட் போட்டோம்ல அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி நார்மலாக பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு எந்த எரரும் இருக்காது. ஸோ இப்போ ஸ்க்ரீனில் போய் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி யூசர் நேம் போடுறதுக்கும், இமெயில் ஐடி போடுறதுக்கும், பாஸ்வேர்ட் போடுறதுக்கும் பேசிக்காக ஒரு ஸ்ட்ரக்சர் க்ரியேட் ஆகிருக்கும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் அப்படிங்கிற பட்டனும் வந்திருக்கும். ஸோ இப்போ நம்ம இதை டிசைன் எதுவுமே பண்ணலை, அதனால் நமக்கு இந்த மாதிரி எம்டியாக வந்திருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, டிசைன் பண்ணுற ப்ராசஸ்க்கு முன்னாடி நான் முதல்ல என்னோடய லாஜிக்கை முடிச்சுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா, இந்த 3 டேட்டாவே என்னோடய லோக்கல் ஸ்டோரேஜில் ஸ்டோர் பண்ணணும். ஸோ அப்போ ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வந்து ஸ்டேட் வேணும். ஸோ அதனால் ஃபார்ம் டேட்டா செட் ஃபார்ம் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பேர் வைக்கிறேன். ஸோ இதுக்கு யூஸ் ஸ்டேட்டில் தான் மெயின்டைன் பண்ண போகிறேன். இதை நான் எப்படி மெயின்டைன் பண்ண போகிறேன்னா, ஒரு ஆப்ஜெக்டாக மெயின்டைன் பண்ண போகிறேன். ஸோ அதனால் யூசர் நேம் இனிஷியலி எம்டி, அடுத்து என்னோட இமெயிலு, ஸோ யூசருக்கு அப்புறமா இமெயிலு, அடுத்து என்ன மெயின்டைன் பண்ண போகிறேன் அப்படின்னா பாஸ்வேர்டு. ஸோ இந்த மாதிரி மொத்தம் 3 விஷயம் நம்ம மெயின்டைன் பண்ண போகிறோம். சரி, நான் இப்போ ஸ்டேட் போட்டுட்டேன், ஆன் சேஞ்ச் அப்படிங்கிற ஃபங்க்ஷனும் போட்டுட்டேன். இப்போ எனக்கு அந்த ஃபார்ம்லேருந்து டேட்டா வேணும். ஸோ அதை நான் எங்கேருந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஈவெண்ட் ஆப்ஜெக்ட்லேருந்து எடுத்துக்கிறேன். ஸோ நார்மலாக ஈவெண்ட் ஆப்ஜெக்ட்லேருந்து எடுக்கும்போது பேசிக்கலி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் எங்கே யூஸ் பண்ணணும்னா, நான் என்னோடய செட் ஃபார்ம் டேட்டாவை அப்டேட் பண்ண போகிறேன். என்ன மாதிரி அப்டேட் பண்ண போகிறேன்னா ஆப்ஜெக்டாக தான் அப்டேட் பண்ண போகிறேன். ஏன்னா நான் இங்கே ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால ஸோ ஃபார்ம் டேட்டாவை நான் ஃபஸ்ட்டு காப்பி பண்ணி எடுத்துக்கிறேன், ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். தென் எனக்கு இந்த 3த்துக்கும் ஒரே ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நேம் வச்சு நான் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ என்னோட கீக்கு நான் நேம் வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கிறேன். ஸோ e.target.nameல இருக்கும். அடுத்தது இதுக்கு வேல்யூ வேணும். ஸோ அதனால் e.target.value அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நான் போட்டுட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும்னா, இந்த ஃபார்ம் டேட்டாவில் எல்லா டேட்டாவும் வந்து ஸ்டோர் ஆகிடும். ஸோ இங்கே நான் ஏதாவது ஒரு டேட்டாவை கொடுத்தேன் அப்படின்னா இந்த ஃபார்ம் டேட்டாவில் எல்லாம் வந்து ஸ்டோர் ஆகிடும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ தான் ஆன் சப்மிட் ஃபங்க்ஷனுக்கு வரணும்.
ஸோ ஆன் சப்மிட்டில் நான் என்ன போட போகிறேன் அப்படின்னா ஹேண்டில் சப்மிட் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஸோ இந்த ஹேண்டில் சப்மிட்டில் தான் போயிட்டு நான் என்ன எழுதணும் அப்படின்னா இந்த மாதிரி கான்ஸ்ட்டு ஹேண்டில் சப்மிட் ஈக்குவல் டு ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் போட்டுட்டு இங்கே ஈவெண்ட் ஆப்ஜெக்ட் e.prevent default. இது எதுக்காக அப்படின்னா நார்மலாக ஃபார்மில் ஏதாவது ஒரு பட்டனோ இல்லை இன்புட்டோ யூஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களோட ஃபார்ம் வந்து ரீலோட் ஆகும், பேஜ் ரீலோட் ஆகும். ஸோ அந்த ரீலோடை தடுக்கிறதுக்காக தான் இந்த ப்ரிவென்ட் டிஃபால்ட், அது ஈவெண்ட் ஆப்ஜெக்டில் இருக்கும். ஸோ ஓகே, நான் போட்டுட்டேன். இப்போ என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா ஆல்ரெடி என்னோட டேட்டா பேஸ் வந்து ஆல்ரெடி யாராவது ஒருத்தவங்க டேட்டாவை இன்சைட் பண்ணணும், அப்படி இல்லைன்னா நியூ யூஸராக தான் இருக்கணும். அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு டம்மியாக ஃபஸ்ட்டே இனிஷியலாக ஆல்ரெடி யாராவது ஒருத்தவங்க டேட்டா பேஸில் ஏதாவது ஒரு டேட்டா வச்சுருக்காங்களா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுனால இங்கே நமக்கு டேட்டா பேஸ் அப்படிங்கிறது லோக்கல் ஸ்டோரேஜ் தான். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கான்ஸ்ட் யூசர்ஸ் அப்படின்னு போட்டு சும்மா நான் செக் பண்ண போகிறேன் எக்ஸிஸ்டிங் யூசர் யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு இந்த லோக்கல் ஸ்டோரேஜில் இருக்கிறது எல்லாமே வந்துட்டு ஒரு ஜேசான் டேட்டா. பட் எனக்கு அந்த ஜேசான் டேட்டா வேணாம், எனக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வேணும். ஸோ அதனால் நான் ஜாவா ஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்டாக மாற்றணுங்கிறதுக்காண்டி json.parse யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த பார்ஸ்க்குள்ளே தான் என்னோடய ஃபங்க்ஷன் இருக்கும். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே லோக்கல் ஸ்டோரேஜில் இருக்கிற கெட் ஐட்டம் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நான் யூசர்ஸ்ன்னு தான் பேர் வைக்க போகிறேன், அதனால் யூசர்ஸ்னு போட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு ஒன்ஸ் இந்த மாதிரி இருந்ததுன்னா ஓகே, அப்படி யாருமே இல்லைன்னா எம்டி அரேவை நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஆர் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி எம்டி ஆப்ஜெக்டை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ யார் யாரெல்லாம் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன், யார் யாரெல்லாம் எடுக்க போகிறேன் அப்படின்னா நான் அதுக்கு நியூ யூசர் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்ட் நியூ யூசர் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன். இந்த வேரியபிள்குள்ளே நான் ஆப்ஜெக்டாக டேட்டாவை ஸ்டோர் பண்ண போகிறேன். எப்படி அப்படின்னா நார்மலாக ஐடி. ஸோ ஐடிக்குள்ளே நான் என்னவா யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா date.now அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஃபங்க்ஷனை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ரெண்டாவது என்ன அப்படின்னா யூசர் நேம். ஸோ அந்த யூசர் நேம் எங்கேருந்து வரும் அப்படின்னா என்னோட ஃபார்ம் டேட்டாவில் இருக்கிற என்னோட யூசர் நேம். ஸோ என்னோடய ஃபார்ம் டேட்டாவில் இருக்கிற அதே யூசர் நேம் கமா. அடுத்து எனக்கு என்ன வேணும் அப்படின்னா இமெயில் வேணும். ஸோ அதையும் நான் எங்கேருந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஃபார்ம் டேட்டாவில் இருக்கிற இமெயில். அடுத்து என்ன அப்படின்னா பாஸ்வேர்டு. ஸோ இந்த பாஸ்வேர்ட்லேயும் நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஃபார்ம் டேட்டாவில் இருக்கிற பாஸ்வேர்டு. இந்த மாதிரி மொத்தமாக நான் எடுத்து இண்டிவிஜுவலாக சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு இப்போ இந்த நியூ யூசரை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்னோட யூசரில் சேர்க்க போகிறேன். ஆல்ரெடி யூசர் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வேரியபிளில் என்ன சேவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஆல்ரெடி என்னோடய லோக்கல் ஸ்டோரேஜ்லேருந்து டேட்டாவை எடுத்துக்கிறேன். அப்படி லோக்கல் ஸ்டோரேஜில் டேட்டா இல்லைன்னா எம்டி அரேவை எடுத்துக்கிறேன். இப்போ இது அரே மாதிரி யூஸ் ஆகிறதுனால என்னோட இந்த நியூ யூசரை என்னோடய யூசரில் நான் புஷ் பண்ண போகிறேன். ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா என்னோடய யூசர்ஸில் நான் யாரை புஷ் பண்ண போகிறேன் அப்படின்னா என்னோட நியூ யூசரை புஷ் பண்ண போகிறேன். ஸோ நார்மலாக நான் யாரை புஷ் பண்ண போகிறேன் அப்படின்னா யூசர்ஸில் புஷ் ஃபங்க்ஷன் மூலியமாக நியூ யூசர் அப்படின்னு சொல்லிட்டு புஷ் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி நியூ யூசரில் நான் புஷ் பண்ணால் மட்டும் போதாது. இப்போ நியூ யூசர் அப்படிங்கிற இந்த ஃபுல் டேட்டாவையும் நான் இந்த யூசருக்கு புஷ் பண்ணியிருக்கேன். எப்போது இது ஒன்லி அரேவாக இருந்தால் மட்டும்தான். ஸோ ஒன்ஸ் நான் இதை புஷ் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ண போகிறேன்னா லோக்கல் ஸ்டோரேஜில் ஆட் பண்ண போகிறேன். டாட் செட் ஐட்டம் ஃபங்க்ஷன், அதுக்குள்ளே நான் யூசர்ஸ் அப்படின்னு பேர் வச்சிடுறேன். தென் கமா. இப்போ யாரை நான் புஷ் பண்ணணும் அப்படின்னா இந்த யூசர்ஸை தான் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா புஷ் பண்ணணும். ஸோ இங்கே யூசர்ஸை நான் புஷ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நான் யூசர்ஸை புஷ் பண்ணும்போது இதில் என்ன ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னா லோக்கல் ஸ்டோரேஜில் ஒன்லி இட் அக்செப்டட் ஸ்ட்ரிங். அதனால் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே நான் ஒரு பேர் வச்சதுக்கப்புறமா ஜேசானை ஸ்ட்ரிங்கிஃபையாக மாற்றிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஜேசான் ஸ்ட்ரிங்கிஃபையாக மாற்றிட்டோம் அப்படின்னா நமக்கு டேட்டா அழகாக போய் விழுந்துடும். ஒன்ஸ் இந்த டேட்டா விழுந்ததுக்கப்புறமா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அலாட்டில் ரிஜிஸ்டர் சக்ஸஸ்ஃபுல்லி டன் அப்படின்னு போட்டுறேன். ஸோ இந்த மாதிரி ரிஜிஸ்டர் சக்ஸஸ்ஃபுல்லி டன்னு போட்டுட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா
ரியாக்டில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஒன்ஸ் நீங்கள் ஃபார்ம் நீங்கள் என்ட்ரி பண்ணோன்னே இங்கே முக்கால்வாசி ரீலோட் இல்லாதனால என்ன ஆகும்னா இந்த ஃபார்மில் ஆட்டோமேட்டிக்காக அந்த டேட்டா இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணணும், ஃபார்ம் டேட்டாவில் நம்ம என்ன பேர் வச்சுருக்கோமோ அந்த நேமை இங்கே கொடுத்துக்கணும் வேல்யூவில். ஸோ வேல்யூவில் கொடுத்துட்டு ஸோ ஃபார்ம் டேட்டா டாட் இமெயில், அதே மாதிரி இங்கே பாஸ்வேர்ட்லேயும் வேல்யூவில் ஃபார்ம் டேட்டா டாட் பாஸ்வேர்ட், இந்த மாதிரி நம்ம டேட்டாவை கொடுத்துடணும். கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இதை நம்ம எம்டி பண்ணணும். ஸோ அதனால் செட் ஃபார்ம் டேட்டாவை எடுத்துகிட்டு வந்து ப்ராக்கெட் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் போட்டுட்டு இங்கே நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுருப்போம். இந்த ஆப்ஜெக்டை அப்படியே காப்பி பண்ணி எங்கே போட போகிறோம் அப்படின்னா இதில் போட போகிறோம். ஸோ போட்டு எம்டி பண்ணிடும். இதோட ப்ராசஸ் முடிஞ்சுது. பட் இதில் நமக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான வேலை இருக்குது. என்ன வேலை அப்படின்னா கண்டிஷன்ஸ். பிகாஸ் இப்போ எம்டியாக இருந்தது அப்படின்னா உங்களோட ஃபார்ம் எம்டியாக இருந்ததுன்னா என்ன பண்ணுறது, அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இப்போ ஒரு சிம்பிளாக ஒரு வேலிடேஷன் எழுத போகிறோம். ஸோ அதனால் ஃபார்ம் டேட்டாவை எடுத்துக்கிறேன். ஃபார்ம் டேட்டா டாட் யூசர் நேம், அதை நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா நாட் ஈக்குவல் டு ஃபார்ம் டேட்டா டாட் யூசர் நேமாக இருந்ததுன்னா அடுத்து ஆர் நாட் ஈக்குவல் டு ஃபார்ம் டேட்டா டாட் இமெயில் எம்டியாக இருந்ததுன்னா, ஸோ அடுத்து இன்னொரு ஆர் நாட் ஈக்குவல் டு ஃபார்ம் டேட்டா டாட் பாஸ்வேர்ட். இது மூணும் எம்டியாக இருந்ததுன்னா ப்ராக்கெட் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ், இது மூணும் எம்டியாக இருந்ததுன்னா போட்டுட்டு இங்கே நான் என்ன போடுறேன் அப்படின்னா இஃப் கண்டிஷனுக்குள்ள அலாட். ஸோ அலாட்டில் என்ன போடுறேன் அப்படின்னா என்டர் யுவர் எம்டி இன்புட் அப்படின்னு எழுதிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி அலாட்டில் போட்டுட்டு இங்கே என்ன பண்ணிடணும் அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணிடணும், இல்லைன்னா கீழே உள்ள ஸ்டேட்மெண்ட்டும் ரன் ஆகிடும் ஜேஎஸில். ஸோ இந்த மாதிரி ரிட்டர்ன் பண்ணி போட்டுடுறேன். இப்போ போயிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நான் ஜஸ்ட்டு நார்மலாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரிஜிஸ்டர் ப்ராசஸ்க்கு ரிஜிஸ்டரை கிளிக் பண்ணுறேன். இங்கே என்ன வருது, என்டர் யுவர் எம்டி இன்புட்னு வருதா. ஸோ இங்கே எம்டியாக இருக்கிறதுனால எனக்கு இன்புட் கரெக்டாக கொடுங்கன்னு சொல்லுது. ஸோ அதனால் நான் ஆல்ரெடி இருக்கிற ஏதாவது ஒரு இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் பாஸ்வேர்ட். ஸோ 1 2 3 4 5 6 7 8. ஸோ நார்மலாக நான் இந்த மாதிரி ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு பேரும் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நேம் கொடுத்துட்டு இமெயில் ஐடி கொடுத்துட்டு பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு நான் ரிஜிஸ்டரை கிளிக் பண்ணுறேன். எனக்கு கிளியராக என்ன வரும்னா ரிஜிஸ்டர் சக்ஸஸ்ஃபுல்லி டன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்துருச்சு. அடுத்து ஒரு ஓகே கொடுத்தோன்னே இதுவும் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே எம்டி ஆயிடுச்சு. இப்போ இந்த டேட்டா எல்லாம் லோக்கல் ஸ்டோரேஜில் ஸ்டோர் ஆகிருந்தால் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் இன்ஸ்பெக்டில் போயிட்டு அப்ளிகேஷனில் உங்களோட லோக்கல் ஸ்டோரேஜில் போய் செக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே நம்ம இப்போ கொடுத்த அந்த டேட்டா பேஸில் இருக்கிற அந்த டேட்டா இங்கே காட்டும். இங்கே பார்த்தீங்கன்னா யூசர் ஐடி இருக்கும், யூசர் நேம் இருக்கும், இமெயில் இருக்கும், பாஸ்வேர்டும் இங்கே இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கொடுத்தோமோ அது அப்படியே இங்கே இருக்கும். ஸோ இது ஜஸ்ட்டு ஒரு ஸ்டாட்டிக்காக இருக்கிற ஒரு வெப்சைட்டை லோக்கல் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணி டைனமிக்காக தான் மாற்றுறோம். பட் இது அஃபிஷியலி ஃபுல்லாலாம் ஒரு ஃபங்க்ஷனல் வெப்சைட்டாக நம்மளால் ஒரு அஃபிஷியல் வெப்சைட்டாக பண்ண முடியாது. பட் இப்போதைக்கு நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறதுனால லோக்கல் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணி நம்ம ப்ராசஸ் பண்ணிக்கிறோம். இதில் வேணும்னா நம்ம எக்ஸ்ட்ரா வேலிடேஷன்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் ரிஜிஸ்டர் ப்ராசஸ் முடிச்சிட்டிங்க அப்படின்னா இதை ஜஸ்ட்டு டிசைன் மட்டும் பண்ணிவிட்டு தென் ரிஜிஸ்டர் ஆன அதே யூசர் லாகின் பண்ணிவிட்டு லாகின் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களோட லேண்டிங் பேஜுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரூல்ஸ் நம்ம வைக்கிறோம் அப்படின்னா அப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் முடிச்சாச்சு. தென் நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா லாகின் பேஜ் க்ரியேட் பண்ணுறது தான். ஸோ அந்த லாகின் பேஜ் க்ரியேட் பண்ணி அந்த லாகின் பேஜில் வேலிட் யூசர், இட் மீன்ஸ் லோக்கல் ஸ்டோரேஜில் யார் இருக்காங்களோ அந்த யூசரை மட்டும்தான் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா லாகின் பண்ணி லேண்டிங் பேஜுக்கு போக முடியும். நம்ம ஏன் லேண்டிங் பேஜுக்கு நம்ம இந்த மாதிரி வேலிடேஷன் வச்சு போகணும் அப்படின்னா எந்த யூசர் வேலிடேட்டான யூசர் இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் லாகின் பண்ணி லேண்டிங் பேஜுக்கு போட்டு நம்மளோட யூசர்ஸ் எல்லாத்தையும் இப்போ நம்ம ப்ராஜெக்டோட பேஸ் என்னென்னா நம்ம இந்த மாதிரி பார்சல் ரிலேட்டடாக இருக்கிறது தான். ஸோ அந்த பார்சல் ரிலேட்டடாக இருக்கிற பீப்புளை அவங்களால பை பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளோட நெக்ஸ்ட் ப்ராசஸ். நம்ம இந்த ப்ராஜெக்டில் இப்போ ரிஜிஸ்டர் ப்ராசஸ் மட்டும் முடிச்சிருக்கோம். நம்ம நெக்ஸ்ட்டு என்ன ப்ராசஸ் பண்ணணும்னா ஒரு லாகின் பேஜ் க்ரியேட் பண்ணணும். ஸோ அந்த லாகின் பேஜில்
ஆத்தென்டிகேஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம லேண்டிங் பேஜுக்கு போகணும். ஸோ இந்த ப்ராசஸ் தான் நம்மளோட நெக்ஸ்ட் ப்ராசஸாக இருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம இந்த லாகின் பேஜ் ரிலேட்டடாக பார்க்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த ப்ராஜெக்ட் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி ரியாக்டில் ப்ராஜெக்ட் ஓரியன்டான வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் கண்டினியூஸாக அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.